ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் எடுத்த மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே நான் வந்து நைட்டே வந்து கொஞ்சம் கிச்சன்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி சிங்கில் சில பாத்திரங்கள் மட்டும் நைட்டு தேய்க்க முடியாது, காலையில் விளக்கலாம் போட்டு வச்சுட்டேன். மார்னிங் வந்தவொடனே பால் எடுத்து வச்சுட்டு கோலம் போட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிக்கலான்ட்டு எடுத்து குடிச்சிட்டு பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையுமே பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிடலான்ட்டு பால் காய்ச்சறதுக்கு பாலில் பால் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் அடுப்பில். தென் வந்து நைட்டே வந்து கேழ்வரகு மாவு மட்டும் கூழுக்காக வந்து ஊற வச்சாச்சு. ஸோ பால் கொதித்தோடனே ஒரு டீ ஆர் காஃபி ஏதாவது காலையில் குடிச்சிடுவேன் நான். அப்போ தான் கொஞ்சம் வேலை செய்ய எனக்கு தெம்பாக இருக்கும். இந்த பழக்கத்தை நிறுத்தலான்னு தான் பார்க்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாள் ஆனவுடனே நிறுத்திடலான்னு யோசிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டீ தான் குடிக்க போகிறேன். லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒரே பல்லு வலி இருந்ததுனால நான் குடிக்கவே இல்லை. நல்லா இருந்தது உடம்பு. 1 வீக்காகவே டீ காஃபி குடிக்காதனால நல்லா இருந்தது. பார்க்கலாம், எப்போ நேரம் வருதோ அப்போ வந்து நான் அப்படியே நிறுத்திடுவேன் ஸ்லோவாக. ஸோ அந்த பால் காய்ச்சுற நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நான் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து ஸ்டீல் கூட இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு ட்ரெயின் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அது ட்ரெயின் ஆனவுடனே அப்படியே சிங்கில் தள்ளி விட்டுட்டு எடுத்து வெளியில் வச்சிடுவேன் யூட்டிலிட்டி ஏரியாவில். ஸோ இந்த டீ குடிக்கிற ஆத்திர நேரத்தில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நேற்று கட் பண்ணி வச்சுருந்தது நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த சுரக்காய் மட்டும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சாச்சு கூட்டுக்காக. அதை எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சிடலாம் கொஞ்சம். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து சமைக்காமல் கொஞ்சம் சில்னஸ் குறைக்கட்டும்னு எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். மூடியை வந்து பால் காய்ச்சின மீதி பால் இருந்தது இல்லையா, அதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு மூடணும், இல்லைனா அப்படியே அந்த ஆவி அடித்து உள்ளே ஊற்றும் தண்ணியெல்லாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ காலையில் இன்றைக்கி என்ன பிளான்னா, கிச்சடி செய்யலாம். ஏன்னா நேற்று வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சது, கேரட் பீன்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால் மீதி இருந்த கேரட் பீன்ஸை வச்சு இன்றைக்கி கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ தேங்காய் தேவையான இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான். கவுண்டர் டாப்பில் சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். பாத்திரமும் தேய்ச்சி வச்சிட்டோன்னா அதே மாதிரி க்ராசரி எல்லாமே இருந்ததுன்னா ஈஸியாக சமைச்சு முடிச்சிட்டோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க 5-3 சரியாக இருந்தால் டக்குன்னு வேலையாக முடிக்கலான்ட்டு. ஸோ அதனால் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய், தென் தாளிக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாமே போட்டுக்கலாம். தென் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதான் நல்ல ஃப்ளேவர் தரும். தென் முந்திரி இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க லைட்டாக வெறுமனியாகவே கிச்சடி செஞ்சுக்கலாம். என்னமோ இந்த வாட்டி இருந்தது கொஞ்சம் தான். ஆரம்பத்தில் கிராசரி மந்த்லி இனிஷியலில் கொஞ்சம் இருக்கும் முந்திரி, அப்படியே போக போக காணாமல் போயிடும். முந்திரி இருந்ததுனால அதையும் வறுக்க போட்டுட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் மெயினாக என்னென்னா மஞ்சள் தூள் தான் முக்கியம். மஞ்சள் தூள் போட்டால் அந்த கிச்சடி வந்து அந்த எல்லோவிஷ் கலர் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம காய்கறி எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி, நான் வந்து சாப்பர் அந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து போட்டு கேரட் பீன்ஸ்லாம் நறுக்கினேன். ப்ளஸ் பட்டாணி இருந்தது, அதையும் போட்டாச்சு. எல்லாமே போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி எல்லாமே போட்டாச்சு. ஸோ 1 கப்பு நம்ம ரவா எடுத்தோன்னா யூஸ்வலாக 2 கப்பு உப்புமாக்கு செய்வோம். 3 கப்பு போட்டால் நல்லா குழஞ்சி நல்லாவே வரும். அதுக்கு சைட் பையில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இருந்தது இல்லையா, அது தோல் துவையல் வந்து எப்போயுமே ஃபேமஸ் எங்கள் வீட்டில். எங்கள் பெரியம்மா சீனம்மான்னு சொல்லுவோம், கமலம் பெரியம்மா, என்னோடய பெரியம்மா, அவங்களும் இப்போ இல்லை. அவங்களோட ஃபேவரட் டிஷ் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல் தான். எப்போ பார்த்தாலும் அதை செஞ்சுருவாங்க. ஹெல்த்தியாக சமைப்பாங்க. அந்த காலத்துலேயே வந்து ஹெல்த்தியாக சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி துவையல், ரசம், நல்ல ஹெல்த்தியாக அழகாக சமைப்பாங்க. அவங்க டீச்சரு, பட் இருந்துமே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. தென் வந்து தேங்காய் சட்னி, கிச்சடிக்கு தேங்காய் சட்னி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. நான் வந்து தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேன். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவா, வறுத்த ரவாவை எடுத்து நல்லாவே கொட்டி நம்ம கிண்டணும். கைப்படாமல் ஒரு கையில் வந்து ரவா கொட்டுறதும் இன்னொரு கையில் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் கேமரா வச்சுருக்கறனால ஒரே கையிலே வந்து நல்லா அழுத்தி கட்டிப்படாமல் அப்படியே கிண்டிகிட்டே வந்துட்டேன். நல்லா சூடாக இருந்தால் அந்த ரவா அதிலேயே வெந்துடும். டக்குன்னு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மேலே ஒரு ஸ்பூன் நெய் வேணால் ஊற்றிக்கலாம், நான் ஊற்றலை ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால. ஸோ அதுக்கு நடுவில் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் இருந்தது, அது ஒரு மில்க் ஷேக் போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துடலான்ட்டு பால் மீதி பால் இருந்ததில் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டேன். தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வாட்டர் கேனில் ஊற்றுறதுக்கு. ஸோ மார்னிங் போகும்போதே அவளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்கு, தண்ணி அதை கொடுத்து விட்டோன்னா அப்புறமா நான் ஆஃபீஸ் போகும்போது மற்ற லன்ச்சு, ஈவினிங் ஸ்நாக் எல்லாம் கொடுத்து விட்ருவேன். அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பாடை வச்சு அனுப்பி விட்ற வேண்டியதான். அதனால் நல்லா கிச்சடி அழகாக மூடி வச்சிருந்து நல்லா வெந்துருச்சு.
ஸோ அதை வந்து எடுத்து பாப்பாவுக்கு சர்வ் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட் மம்மி அப்படின்னா, பயங்கரமான டேஸ்ட். எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. கிச்சடி வந்து ரொம்ப அதிகமாக நான் செய்ய மாட்டேன். உப்புமா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த கிச்சடி பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸோட கலர்ஃபுல்லாக போட்டோன்னே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. அந்த பிளேட்டில் இருக்கிறத வந்து உப்புமானா வேணவே வேணாம், எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்ட்டுருவா. பட் இது போட்டோன்னே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வந்து கூட்டு வேலை தென் துவையல் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கூட்டுக்கு வந்து கடலப்பருப்பு நான் ஊற வைக்காமல் விட்டுட்டேன். அதான் நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கடலப்பருப்பையும் சுரக்காவையும் போட்டு வேக வச்சிட்டேன் ஒரு அடுப்பில். ஸோ அரிசி இதில் வச்சுருந்தது குக்கரில் வெந்ததும் வெந்துருச்சு, அதையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ இந்த பட்டாணி ஊற வச்சுருந்ததை எடுத்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதை ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. தென் கேழ்வரகு கூழும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிண்டியாச்சு களி. இதை வந்து மோர் கரைச்சிட்டோன்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம். 11 மணிக்கு வெயிலுக்கு நல்லாயிருக்கும், பசியும் எடுக்காது, நல்லா உடம்பும் வந்து கூலிங் ஆகிடும், ஹீட்டெல்லாம் குறைஞ்சி. ஸோ இது கேரட் பொரியலுக்கு இன்னொரு கடாயில் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் அந்த பீக்கங்காய் துவையலுக்கு வந்து தேங்காவை கட் பண்ணி போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து வெங்காயம் போடுறவங்க போடலாம். நான் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, தென் வந்து கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, தென் பட்டாணி எல்லாமே போட்டாச்சு. வெங்காயத்தாள் அரிஞ்சு வச்சுருந்தது அதையும் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம். வெங்காயத்தாள் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான வெஜிடபிள். கடைசியாக வந்து போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் வெந்து அதோட விட்டமின்ஸ், இது நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதெல்லாமே நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து ஒரு 1 hour 2 hour வந்து காலையில் ஏஞ்சதில் நம்ம வைக்க முடியும். 5:30க்கு ஏஞ்சேன்னா ஒரு 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ தேங்காய் துருவி வச்சுருந்ததையும் எடுத்து கேரட் பீன்ஸ் பொரியலில் கொட்டிட்டேன். அதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச ஒர்க்கு எந்தெந்த பாத்திரம் தேவையில்லையோ கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து முடிஞ்ச வேலை எக்ஸ்ட்ரா இருக்கிறது, இந்த குப்பை இருக்கிறது, தோல், இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். 5 பெட்டி அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா அடுத்தடுத்ததுக்கு தேவைப்படும், சும்மா அந்த இடத்துல வைக்க முடியாது. ஒன்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் எடுக்க கீழே கொட்டி இருக்கிறது கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணணும். சண்டே டைமில் தான் இது எல்லா வேலையும் க்ளீனிங் வேலைலாம் செய்யணும். ஸோ இந்த பவுல் வந்து துவையல் எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மற்றபடி யூஸ் பண்ணது வந்து இந்த கடலப்பருப்பு எடுத்து வச்சிடலாம். இந்த பாத்திரம், குக்கர், எம்டி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா வேலை செய்ய கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ குக்கரில் சாதம் வச்சுருந்தது. இந்த இடத்துல வந்து சிங்க்குக்கு ரைட் சைடில் வந்து மிக்ஸி வச்சுருப்பேன். இந்த இடத்துல சாப்பிட்டது, தட் இஸ் சமைச்சது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சாப்பிடும் போது யார் வேணாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு இருக்குது, சாப்பாடு இங்கே தான் இருக்குன்றது தெரியும். வச்சுருந்தா இங்கே வச்சுருப்போம், இல்லை ஹாலில் இல்லை டைனிங் டேபிளில் தான் இருக்கும். அதனால் சாப்பாடு அங்கே தான் இருக்குன்றது ஒரு ஃபிக்ஸடான ஒரு பிளேஸில் வச்சிட்டோன்னா எல்லாருமே எப்போ வேணால் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். தென் புளி ஊற வச்சுட்டேன். இதுவும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கணும். சரி, அந்த டைமில் ஊற வச்சுட்டு ரசம் வேலையை முடிச்சிடலான்ட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த பொரியல் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தாள் லாஸ்ட்டாக ப்ளஸ் தேங்காய் எல்லாம் போட்டு அதையும் வந்து மூடி வச்சிடலாம். அந்த கொதியிலேயே அந்த சூட்லேயே அது வந்து வெந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வேறு சர்விங் பவுலில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 3 அடுப்பு வந்து எனக்கு சின்னதுலலாம் நம்ம வீட்டில் வந்து 2 தானே இருக்கும். அப்போல்லாம் வந்து 2 அடுப்பு தான் ஃபெமிலியர், பாப்புலரு. அப்புறம் போக போக நான் வந்து ஒரு பிஜி படிக்கும் போது ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி தான் சமைப்பாங்க. அவங்க 4 அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த காலத்துலேயே. ஐ திங்க் 2010 பார்த்திங்கன்னா அப்போ வந்து 4 அடுப்புலேயும் ஒன்று வச்சுட்டு சமைப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக வாங்கி வச்சுக்கணும். அவங்க ஒரு இதில் ரசம், சாம்பார், அது இதுன்னு வச்சுருப்பாங்க, பொரியெல்லாம் டக்குன்னு முடிச்சுடுவாங்க. 1 hourக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. அதனால் நான் வந்து 4 வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் என்னால் 3 தான் வாங்க முடிஞ்சுது. இதை வச்சு தான் இப்போ நான் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ துவையலெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இந்த மிக்சியை வந்து ஆன் பண்ணது அப்படியே அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு சுரக்காய், கடலப்பருப்பு வெந்து இருந்தது அதையும் எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும். ரசத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கிட்டு தென் வந்து நம்ம புளி தண்ணியிலே வந்து தக்காளி நசுக்கி போட்டு அதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரசப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டு தண்ணி வந்து ஒரு எவ்வளோ தண்ணி போடணுமோ அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு அதையும் ரசத்தில் ஊற்றி வச்சிட்டோன்னா ரசம் ரெடி ஆகிடும். இதுதான் எங்கள் வீட்டு மெத்தடு ரசம்க்கு. ஸோ எல்லாம் சர்விங் பவுலில் மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நானும் கிளம்பணும் அடுத்தது.
எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தாள் நேற்று வாங்கினது அப்படியே இருந்தது. கீழே வந்து தட் இஸ் வெங்காயம் இருந்தது இல்லையா, வெங்காயத்தாளில் கீழே இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி இந்த கூட்டிலேயே போட்டுட்டேன், வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்ட்டு. அது ரொம்ப சத்து, அந்த பிஞ்சு வெங்காயம் ப்ளஸ் வெங்காயத்தாள் வந்து பயங்கரமான சத்து, கூலிங்கும் கூட. போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இந்த கூட்டுக்காக சுரக்காவும் போட்டாச்சு. சுரக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணியாக வரணும். பட் எனக்கு என்னமோ ட்ரையாக தான் வந்தது. ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுட்டு இதை வந்து வெட்டாக வேணும் அப்படின்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இல்லை சீரகம் ஏதாவது ஒன்று போட்டு அரைச்சி நல்லா ஊற்றினாவே நம்மளுக்கு நல்லா ஊற்றுற பதத்தில் கூட்டு வந்துடும். பட் வந்து நான் அதை செய்யலை, டைம் இல்லை அந்தளவுக்கு. வெறும் தேங்காவை மட்டும் ஊற்றிட்டேன். சைட் பை பாப்பாவுக்கு வந்து ரசம் சாதம் செஞ்சு வச்சிடலாம் பாக்ஸில் அப்படின்ற ரசம் சாதமும் பொரியலும் எடுத்து வச்சிட்டேன். மற்ற துவையல், ரசம் இது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். துவையலும் வந்து கூட்டு ஏதாவதுனா மத்தியானமாக வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வச்சது எல்லாத்தையுமே மூடி வச்சாச்சு. கூட்டும் வெந்துருச்சு நல்லா. தேங்காய் ஊற்றி ரெடி பண்ணி அதையும் எடுத்து பவுலில் மாற்றி வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ கிச்சன் அப்படியே ஒதுக்கிட்டு மீதி பாத்திரங்கள் தான் அதிகமாக சேர்ந்துருந்தது. அது ஈவினிங் வந்து விளக்கலாம், வேலை முடிச்சுட்டு வந்து விளக்கிக்கலான்ட்டு வச்சுட்டேன். கூழ் வந்து கரைச்சி அப்போ ஒரு 11 மணிக்காக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அம்மா இருக்காங்க, அவங்க செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க கூழ். சுகருங்கனால அவங்களுக்கு கூழ் அதிகமாக அப்பப்போ அடிக்கடி செய்யலாம். ப்ளஸ் இந்த சம்மருக்கு இது ஏற்றுறது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு கெலாக்ஸ் இருந்தது, ராகி கெலாக்ஸ், அதை எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவளுக்கு ஸ்கூலில் வச்சுட்டு நானும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதான் ரொட்டீன் வேலைகள். மார்னிங் என்ஜாய் இப்படி தான் இருக்குது. தேங்க்ஸ்.